கேசி வேணுகோபால திமுக கூட போகக்கூடாதுன்றதுலாம் உறுதியாக இருக்காரு. இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. வேல்முருகன் வந்து சிங்கிளாக தான் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தராங்க. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, அதிமுக வெல்ல வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும், அதற்கான திட்டங்கள் நான் வைத்திருக்கேன். இதுவா அந்த திட்டம்? தெய்வமே, என் குழந்தை பேசவே மாட்டேங்குது, ஏதாவது சொல்லு அப்படின்னு. லாஸ்ட்டில் அந்த குழந்தை பேசிடுச்சு. வார்த்தையை, அப்பா நைனா நீ எப்போ சாவுங்க. இது எல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த பத்திரிகைக்காரங்க தான் அங்கே விட்டினுக்கிறாங்க. அவனுங்க வேறு என்ன பொழுதுபோக்கு. விஜய் பின் சீட்லேருந்து இறங்கி முன் சீட்டுக்கு போனால பிரேக்கிங் போகும். முதலாளி கட்சி இந்த திமுக அதிமுக கூட செத்து போனால் படம் திறந்து மாலைகளை போட்டு நினைவு கூறும். அது கூட செய்யலையே. கஞ்சாவை விட்டு விலகி இருங்கள், மதுவை விட்டு விலகி இருங்கள் அப்படின்னாப்பா தலைவரை. நம்ம தலைவரே கொண்டு போய் 6000 கோடிக்கு விற்றுட்டு வந்து பாட்டு பாடினார் தெரியுமா? திமுகவுக்கு சாதகமாக அமையுமா இல்லை தாவேக்காக போகிறாங்களா? கெஞ்சி கூத்தாடி நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இன்னும் இழுபுற நிலைமை தான் நீடிச்சிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் இங்கே வருவாரா அங்கே வருவாரா சொல்லிட்டு ஆறுடெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தாவகாவுக்கு வந்து போகக்கூடிய சாத்தியம் இருக்குது. ராகுல் தன்னுடைய முடிவை வந்து மாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை சைடில் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழக செல்வப்பெருதை வந்து பிடிவாதமாக வந்து எப்படியாவது அந்த திமுக விட்டு நம்ம போகவே கூடாதுன்னு அவரும் ஒரு இது. பல்வேறு தலைவர்கள் மானி தாகூர்லேருந்து ஜோதிலட்சுமிலேருந்து பல கருத்துக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக ஆட்சியிலும் அதிகாரம் வேணும்னு சொல்லிட்டு அந்த குரல் இருந்தது. ஆனாலும் வந்து திமுக எங்களை இது வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தைக்கே அழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மேற்பாளர் கிரீஷ் சோடாங்கு அவர் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஆமாம், அவர் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது சம்மந்தமாக வந்து அங்கே என்ன தான் நடக்கு, நிஜமாக வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துருவாங்களா, அதாவது தாவேக்கால வந்து போவாங்களா? தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துறான்னா அவன் வந்து கத்துறான் தாவேக்காரன். நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறது நடக்கவே மாட்டேங்குதுன்றான். நடக்கிறத தானே நான் போடுறேன், அவன் நடக்கலைன்னா அவங்கள போய் கேளு. ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் எப்போ என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நிறுத்திட்டு தனியாக நிற்போம் அப்படின்னு அறிவிச்சாரோ பேச்சுவார்த்தை இன்னும் கூடிடுச்சு. 70 தொகுதி, 6 அமைச்சர், துணை முதல்வர், ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் யோசித்து பேசி வச்சுருக்காங்க. அப்படின்னு நம்ம பிரேக் பண்ணால் கத்துறானுங்க வந்து, நீ கட்சி ஆரம்பிச்சு நீ போடுறது எதுவுமே நடக்குமா, நீலாம் பத்திரிக்கையாளரா ஆச்சா நடக்கத்தை போட்டுனா இல்லையா? மறுநாள்லேருந்து எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. மணிசங்கர் ஐயர்லேருந்து தாவேகாவுடன் போனால் அதில் பாதாளம் அது இதுன்னு. அதுக்கு பிறகு இவங்க கெஞ்சி கூத்தாடி இங்கே கேசி வேணுகோபால் வந்துட்டு சிஎம்ஐ பார்க்காம போனார். இவர் நம்மால் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாமே, அதெல்லாம் வேலையை பாரியா போயா அப்படின்ட்டு போயிட்டாப்புல. அப்போது அதையும் பதிவு பண்ணேன். அப்போது வந்து இல்லை ஆய்வுன்னு உருட்டினாங்க. அதுக்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை போகும்பொழுது எல்லாம் என்ன, அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ தொகுதி 15 வாங்கிக்கலாமா? 15? ஆமாம், காங்கிரஸ் தான் இல்லையே, அப்புறம் என்ன சொல்லுங்கள், சீக்கிரம் முடிவு சொல்லுங்கள். அங்கே கூப்பிட்டுங்கிறாப்புல புஷியானது ஃபோன் வேறு வந்துனே இருக்குது அப்படின்னு. அப்போது என்னடா இது அப்படின்ட்டு, ஏவா செல்வ பெருந்தகை என்ன அவருக்கு எப்படியா கூட்டுவா, காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்குன்னு காமிச்சா தான் இவங்க கொஞ்சம் அடங்குவாங்க அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு எதாவது கூப்பிட்டு வந்து ஒரு கையை கொடுத்து காங்கிரஸ் நம்முடன் இருக்கிறது அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஜோக் என்னன்னா, அன்றைக்கி வந்த அன்றைக்கி இவருக்கும் கிரீஷ் ஜோடங்கருக்கும் சண்டை, கேசி வேணுகோபாலுக்கும். நான் தான் இருக்கேன்ல, நான் தானே பொறுப்பு, நீ என்ன நடுநோட்டில் வந்து சீனை போட்டுங்கிற இந்த கூட இருக்கிற ஆளை வச்சுக்கின்னு அப்படின்ட்டு அந்த சண்டை. அப்போ கிரீஷ் ஜோடங்கர் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க. இதில் கேசி வேணுகோபால திமுக கூட போகக்கூடாதுன்றதுலாம் உறுதியாக இருக்கார். இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தது சரி, சும்மா வந்து கை கொடுத்துருப்போம், எதுக்காக உதவும் அப்படின்ட்டு கை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி கிறிஸ் ஜோடங்கர் போட்டு உடச்சிட்டார். இப்போ கேசி வேணுகோபால் வர்ற அன்றைக்கி நான் காலைல போட்டேன், எப்பா இன்றைக்கி வராரு சிஎம்ஐ சந்திக்கிறாங்க, பார்த்தியா நீ சொன்னது ஏதாவது நடக்குதா? இப்போ கூட போடுறேன், இது நைட்டு நடக்க தான் போகுது, நடந்ததா? அதை கண்டுக்க மாட்டானுங்க. நீ வந்து என்ன சொன்ன? ஆமாம் சொன்னேன். அவங்க கூட சேருவாங்கன்னு சொன்னியா? சொன்னேன். அப்போ எங்கேயும் வராங்க? அது அவங்கள போய் கேள்றா, அங்கே பேசின்னு தான் போட்டேன், இங்கே வந்துட்டான் போடுறேன். பிரேமலதாவுக்கு சொன்னியே ஏடி மேம், அந்த அம்மா 10+1 ஆர்ஏசி இது வெயிட்டிங் லிஸ்ட்டு இங்கே தட்கலில் போட்டு உடனே ராஜ்யசபா இப்போ வந்தால் இப்படி வாங்க இப்படி வாங்கி போங்க அப்படின்னு உடனே அந்த மாதிரி இங்கே ஓடியாந்துச்சு.
நீ சொன்னது நடந்ததா? நான் என்ன பண்ணுறேன், அது பிரேமலதாக்காவை தான் போய் நீ கேட்கணும். என்ன கேட்டால் இதுதான் நிலைமை. அப்போ கிரீச் உடம்பு நீ போட்டு உடச்சிட்டாரு டமால்னு. நாங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நாங்கள் என்ஜிஓ சங்கமாக நடத்துகிறோம், கட்சி நடத்துகிறோயா, இல்லை அவங்கள்ட்ட பேசுகிறீங்களா? பேசுவோம். இல்லை அவங்கள்ட்ட சேருவீங்களா? சேருவோம். என்னங்க அப்படி பதில் சொல்கிறீங்க? அப்படி தான் நாங்கள் கட்சியா யார்கிட்ட வேணால் பேசுவோம், அதிமுகட்ட கூட பேசுவோம், கல்யாணத்துலலாம் பார்த்தா ஹாய் சொல்லுவோம். நான் இப்போ அதுக்கு இவங்க எங்களை ஒழுங்காக நடத்த சொல்லு, இந்த ரீதியில் தான் அவர் பதில் சொல்லிக்கிறார் இன்றைக்கி. அப்புறம் என்ன அங்கே? ஆமாம், எங்களை மதித்து கூப்பிட்றாங்க, நாங்கள் அங்கே போகிறது கூட தயாராகிறோம். எங்களுக்கு தேவை ஆட்சியில் பங்கு, இந்த இது அந்த கோரிக்கையெல்லாம் நான் கேட்கக்கூடாதா? என்னங்க அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க? ஏன் கேட்கக்கூடாதா? 12% வச்சுக்கிறியா, 20% அப்படின்னு. அவன் ஒரு நிமிஷம் சார் வெளியே போயிட்டுருப்பான், போயிட்டு தனியாக சிரிச்சுட்டு மறுபடியும் வந்து உட்காந்து, சார் இப்போ கேட்குறேன், அது வந்து தாவா கேட்க தெரியுமா? அது தெரிஞ்சனால தான் தாவேக்கா எங்களையே கூப்பிட்றாங்க, இருங்க சார் வர்றேன் அப்படின்ட்டு மறுபடியும் போய் சிரிச்சுட்டு வந்து, சார் எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க 40% நம்புகிறாங்கல்ல, எங்களை 20% நம்ப மாட்டாங்க. நல்லா இருக்குதுடா அவங்க ஜோடி நினச்சிக்கிட்டு. சரி என்ன தான் சொல்கிறீங்க, இங்கேயும் பேசுவோம் அங்கேயும் பேசுவோம், என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு முடிச்சுக்கிறாப்புல. இது இவர்களுக்கு இன்னைக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திருக்கு திமுக. மறுபடியும் அந்த குரூப் வரும்ல, அப்புறம் வார வாடகையா மாத வாடகையா வடிவேல் கேட்பான்ல, கவுண்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி. ஏய் என்னையா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி தெரியலையா, அங்கே பேசிட்டு ஜோடங்க சொல்லிக்கிறாப்புல, கிரீஸ் டப்பா நீ இன்னுமோ எங்கள்கிட்ட கதை விட்ற அப்படின்ட்டு. அதனால் நாளைக்கு யாரையா விட்டு பேட்டி கொடுக்க வைப்பாங்க. செலவு வந்து திமுக வந்து 21 சீட்டுக்கு மேலே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கு நடுவில் முடிஞ்சால் கூட முடியலாம். இதுக்கு தாயா இவ்வளோ சண்டை போட்டேன்னு கேட்குற மாதிரி கூட நடக்கும். இப்போது கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்களை வந்து டபுள் டிஜிட்டல் வேணும் அப்படின்றாங்க. விசிகா வந்து எது கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. போன ட்ரிப்பு 8ன்னா இந்த ட்ரிப்பு 8 கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க, அவங்க அது பெருசாக அது இல்லை. ஆனால் வேல்முருகன் வந்து சிங்கிளாக தான் இருக்கார், அவர் சிங்கிள் வாங்குறதுக்கு இந்த தயாராக இல்லை. அவரும் எல்லா சைடும் மூடிட்டார். ஆமாம், விஜய் போட்டு திட்டி திட்டி கதவை மூடிட்டார். ஆமாம், அதனால் வந்து அவர் 2 சீட்டு கேட்டிருக்காரு, தராங்களா என்னன்னு தெரியல. அதே போல் வந்து கொங்கு ஈஸ்வரன், அவங்க ஆமாம் உதயஸ்ரீ. ஆமாம், இப்போது எல்லாம் இதுக்கு நடையில் வந்து ஐயா மருத்துவர் ஐயா வந்து கூட்டணி வைக்க போகிறேன்னு அவங்க ஒரு போய் பேசியிருக்காங்க. இடையில என்னென்னா சசிகலா தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஓபிஎஸ் சசிகலா மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போவாங்களா, இல்லை விஜயை நோக்கி போவாங்களா, இல்லை திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தருவாங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தராங்க. எடப்பாடி திட்டுறாங்க, எங்கே போவேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு. இவர் தேவனே என்னை பாருங்கள்னு, நான் என்ன தவறு செய்தேன், நான் எங்கே போவேன், சங்கர மடத்துக்கா போவேன் அப்படின்றாரு. சங்கர மடம் ஏதாவது கட்சி கிச்சி இருக்குதா? ரோட்டில் நம்ம அடிச்சு தள்ளுறாப்புல. இந்து அமைப்புகள்லாம் ஒன்றும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஏய் எங்களை எப்படி நீ இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு எதுவும் ஒன்றும் யாரும் கிளம்பி வரல. அப்போது எங்கே சொல்வேன், நான் என்ன தவறு செய்தேன், குற்றம் என்ன செய்தேன், குற்றவனே குற்றம் என்ன செய்தேன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நீ செஞ்சது எல்லாம் குற்றம் தான். வாழ்க்கையில் உனக்கு பிஜேபி அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துச்சு, துணை முதல்வர் இதுன்னு, ஒன்றுமே ஒரு ஆணியம் பிடுங்கல. அவ்வளோ பணம் அவ்வளோ வருமானம் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கெங்கேயோ வச்சுட்டு ஒரு 15-20 மாவட்ட செயலாளருக்கு கரெக்ட் பண்ணி வச்சிருந்தால இன்னைக்கு பெரிய தலைவர் அவர். ஆமாம், பயப்படுவாங்க, யாரும் 5 நிமிஷம் செலவு பண்ண மாட்டாங்க. அந்த விவேக் அதை தான், இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்களே என்ன பண்ண போகிறீங்க, உனக்கு என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல, அதே தான் கிளம்பு, என் பிள்ளைக்கு பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் சரியாகுது அந்த மாதிரி. அப்போ இவர் வந்து நான் இன்னும் செய்தேன், இன்னும் தவறு செய்தேன் அப்படின்னு சுற்றினே இருப்பார். இங்கே தான் திமுக தான் ஜெயிக்கும் சொல்கிறாரா? இவர் அங்கே போய் கேட்டுக்கிறாரு பெரிய பதவி. அவங்க அது என்ன கை கடைஞ்ச முறையில் நெய் எடுக்கிற கைங்க அது. திமுக நாங்கள் தர்றோம் ஆனால் தரமாட்டோம், ஆனால் தேர்தலுக்கு பிறகு தரோம். தேர்தலுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுக தான் ஜெயிக்கும் திமுக தான் ஜெயிக்கும், எடப்பாடி மோசமானவன் திட்டினே இருக்கும். அது போதும். அவங்க சசிகலா சோறு வச்சிய பேர் வச்சிய சோறு வச்சியான்னு கேட்பாங்க. இவங்க சோறு வச்சுட்டாங்க, பேர் வைக்கல. என்ன காரணம்னா அது ரிஜிஸ்டர் ஆகி வரத்துக்கு இந்த டிடிவி சொன்ன மாதிரி 6 மாதம் ஆகும். அதனால் கட்சி கொடியை மட்டும் காமிச்சிட்டாங்க, எடப்பாடியை திட்டிட்டாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கமும் அதிமுக தோக்கணும். முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, அதிமுக வெல்ல வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கான திட்டங்கள் நான் வைத்திருக்கேன். இதுவாக அந்த திட்டம். குழந்தை பேசலன்னு கோயிலாக போனாங்களாம். தெய்வமே என் குழந்தை பேசவே மாட்டேங்குது, ஏதாவது சொல்லு அப்படின்னு. லாஸ்ட்டில் அந்த குழந்தை பேசிச்சு. மொதல் வார்த்தையை அப்பா நைனா நீ எப்போ சாவ அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மாதிரி இது என்ன பண்ணுறது. மொத்தத்தில் வந்து அதிமுகவில் இப்போது இவர் டிடிவி வந்து கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, என்டிஏ கூட்டணியில் இவங்க 2 பேர் வந்து சேருவாங்க, நான் உறுதிப்பட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவருக்கு ஒரு நம்பிக்கை. முதல்ல அவன் சித்தி அவர்கிட்ட சாப்பாங்களா, அதனால் அதுவே கூட அவங்களுக்கு கோபமாக இருக்கும். 2 எதிரிகளும் எதிரின்னு இருந்தவங்க ஒரு எதிரிகள் 2 பேரும் ஒன்றா ஆகிட்டு நாளை நம்ம இதை பாட்டு பாடினுக்கிறாங்க, நம்ம தனியாக நின்றுக்கிறோம்ன்ற இதெல்லாம் இருக்கும். அதனால் சொல்ல முடியாது. அது சித்தப்பா பார்க்குறாருல, சித்தப்பா வந்து எதாவது பண்ணால் தான் உண்டு. அதனால் இது எல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த பத்திரிகைக்காரங்க தாங்க உருட்டினுக்கிறாங்க. அவனுங்க வேறு என்ன பொழுதுபோக்கு இருக்குது. விஜய் பின் சீட்லேருந்து இறங்கி முன் சீட்டுக்கு போனால பிரேக்கிங் போடுறான். காரில் இருந்து விஜய் செய்த சம்பவம் என்னடா, விஜய் எஸ்ஏ சந்திரசேகரின் பையன். ஆமாம் தெரியும். அவர் ஆரம்ப காலங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருந்தார். ஆமாம். அதற்கு பிறகு கதாநாயகனாக எஸ்ஏ சந்திரசேகரன் நடிக்க வைத்தார். ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா சோறு ஓட்டைக்குள்ளே கை விட்டு மாமியார் முதுகில் சோப்பு போடுகிற சிறப்பான காட்சிகள்லாம் நடித்தார். அதான் ஊருக்கே தெரியுமே. கொத்து பரோட்டா முட்டை பரோட்டான்ற மாதிரி பாடல்கள்லாம் பாடியிருக்கார். ஆமாம். அப்புறம் அந்த வந்து பூவே உனக்காகன்னு விக்ரமன் எடுத்து அவரை காப்பாற்றினார். ஆமாம் தெரியும். காதலுக்கு மரியாதைன்னு ஃபாசில் எடுத்து ஓரளவுக்கு காப்பாற்றினார். ஆமாம் தெரியும். அந்த நன்றியே இல்லாதவர். அது மட்டும் எழுதலை, ஏன்னா செய்தி எழுதுகிறான். இந்நிலையில் அவர் வந்து நடித்தார். பீஸ்ட் படத்தில் அமெரிக்காவுக்கு போய் பாகிஸ்தானுக்கு போய் தீவிரவாதிலாம் பிடிச்சிட்டு வந்தார். அதெல்லாம் பண்ணார். இந்நிலையில் இவர் வந்து தாவைக்க ஆரம்பித்தார். விக்கிரவாண்டி அது இது அப்புறம் கடூர் இதெல்லாம் முடிச்சுட்டு என்னடா இப்போ அவர் வந்து இந்நிலையில் வேலூருக்கு போயிருந்தார். சரி, கார் திடீரென்று நின்றுது. சரி, பின் சீட்டில் இறங்கி முன் சீட்டில் ஏறினார். இதுக்கு என்ன எழுதுறான், செவருக்குள்ளே கை விட்டு முதுகு தேய்ச்சது வரைக்கும் எழுதினுக்கிறான். ஏன்னா அவனுக்கு இடம் வேணுமா, அவ்வளோ பெருசாக வேணும். இந்த மாடு கதை படிச்சுட்டு போவான் ஒருத்தன். அங்கே போனால் தென்னை மரத்தை பற்றி தென்னை மரம் கதை படிச்சுட்டு போவான். வாத்தியார் சொல்லுவா, டேய் எஸ்ஏ 10 மார்க்கு தென்னை மரத்தை பற்றி தான் வரப்போகுது, ஒழுங்காக படிச்சுட்டு ஃபுல்லாக படிச்சுக்குவான். தென்னை மரம் என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன உரம் இட வேண்டும், அது இது மரத்தில் எத்தனை காய் காய்க்கும், எத்தனை பருவம் இது கஷ்டம். அங்கே போனால் பசுமாட்டை படுத்தி குறிப்பு வரைக அப்படின்னு. என்னடா இது வாத்தியார் கவுத்திராடுறா நம்மளன்ட்டு. சரி விடு, தென்னை மரத்தை பற்றி என்னென்ன படித்தானோ அதை எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டி நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்து சீட்லேருந்து இறங்கி முன் சீட்டுக்கு போனாராம். இதை எழுதுறதுக்கு இவ்வளோ தென்னை மரம் கதை எழுதுறான். இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சிங்க. டிவிக்காரனே அப்படி ஆகிட்டான். ஏன்னா இங்கே பொறுக்கி இருந்தது எல்லாம் அங்கே போய் உட்காந்து கேட்டால் சோசியல் மீடியா மேனேஜர் என்ன பண்ணுவார், தலைப்பு போட்டு அப்படி இழுப்பாராம். ஏண்டா அது ஏமாத்துறேன்னு தெரியுதா, அடுத்த தடவை உன் சேனலை பார்ப்பானா, அந்த சேனலே அப்படிறான்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலுடைய வேலையே அதுதான். இதுவா ஐயோ அப்படின்னு ஓடுற மாதிரி இவன் தலைப்பை எப்படி தான் போடுவான், ஏமாற்றுவான் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. அதுவும் அப்படி தான். 65 வயது மனைவியிடம் பெரியவர் செய்த அந்த செயல் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள்? என்ன செய் வேறு மாதிரியாக தான் நினைக்க தோணும். பாலியல் பலாத்காரம் தான் நினைப்பீங்க. ஆமாம். கத்தி எடுத்து 5 தடவை குத்தி கொண்டுட்டான். நான் அந்த அம்மா கூப்பிட்டேங்க, என்ன இது, இல்லை சார் கொலை பண்ணிக்கிறேன். கொலை பண்ணா ரைட்டு, நீ என்ன தலை போட்டுக்கிற, இல்லை சார் அது வந்து என்ன அர்த்தத்தை ஏற்படுத்தும், இல்லை சார் இப்படிலாம் எழுதினா தான் படிப்பாங்க. அவன் படிக்க மாட்டான், காரி துப்புவான். ஏன்னா அவன் வேறு எதே எதிர்பார்த்துருப்பான். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பழைய தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ தலைப்பு இளம்பெண் பாவாடையில் ரத்தக்கரை கதற அவன் பார்ப்பான். பக்கத்து வீட்டு பாத்ரூம் எட்டி பார்த்து நம்மால் மென்டாலிட்டி எப்படிடா கதற என்ன செஞ்சான் அந்த டைமில். அது ஃபுல்லாக இதில் தான் பொழைக்கிறானுங்க. நம்பர் 1 பத்திரிக்கை அதுன்னு. இந்த புத்தி தான் காரில் இருந்து இறங்கிய பின் விஜய் செய்த சம்பவம். செருப்பை கழட்டிய விஜய் அதிர்ந்து போன புசி செருப்பை கழட்டி ஒரு அஸ்டார் போல நினச்சி படித்தா செருப்பில் மண்ணு மாட்டிக்குதான். அதை எடுத்து உதறிட்டு போட்டாராம். அதை புசி பார்த்தாராம். அந்த விஜய் நீங்கள் சொன்ன பிறகு தான் நேற்று அவருடைய அந்த வேலூர் பேசுனது ஸ்கிரிப்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது உண்மையான சம்பவம் தானே. அது இவங்களே அந்த வேலையை பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் கூட நேரம் இல்லை பாருங்க, அப்படி கிராஸாக இருந்தது. அது நம்ம நம்பணுமா, அவர் ஸ்கிரிப்டு தான் ரகசியமாக படம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் பண்ணுற பொய் தெரியாதா, நான் பொய் சொல்லுவீங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க. அதனால் அது யார் இப்போ எப்படி ஆயிடுச்சு, நான் உண்மையாக போட்டால் கூட அவங்க தானே பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும் அவ்வளோ இது அப்படி இப்படின்னு. ஆனால் இது அந்த கேஸ் தான், இது வேறு ஒன்றும் தெரியாது. கொடுத்தா மனப்பாடம் இந்த இடத்துல அப்படியே நின்று கண்ணீர் விடணும் திரும்பி அப்படின்னு. இவர் பேசிட்டு திரும்பி கண்ணீர் விடுறாரு. கீழே இதெல்லாம் பார்க்குது. தலைவருக்கு போன தடவை ஸ்டக் ஆகிடுச்சு, இந்த தடவையும் ஸ்டக் ஆகிடுச்சு போல். சரி அவரே மீண்டு வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணுதுங்க. விசில் அடிச்சுன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடுவார் மனப்பாடம்னு. அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் திரும்பி சாரி அப்படின்ட்டு அவர் பேச. இவர் வந்து உணர்வோடு உயிரோடு ஒன்றிய அப்படி இப்படின்றாரு. என்ன உணர்வோட வேண்டுது, எவ்வளோ பேர் செத்து போனான் உன் கட்சிக்காரன், கரூருக்கு மட்டும் காசு குத்தியா,
விக்கிரவாண்டியில் வரும்போது 2 மாவட்ட செயலர் கார் ஆக்சிடென்ட் செத்து போட்டான். என்ன கொடுத்தா? எம்ஜிஆர். அவர் எம்ஜிஆர் சஜின்னு ஒரு ஃப்ரெண்டு மாவட்ட செயலர் செத்து போனான்ல மாராடி பாலம். என்ன பண்ண அந்த ஃபேமிலிக்கு? முதலாளித்துவ கட்சி இந்த திமுக அதிமுக கூட செத்து போனால் படம் திறந்து மாலைகளை போட்டு நினைவு கூறுவோம். அது கூட செய்யலையே. மாநாட்டு அரங்கத்துக்கு பேர் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அது அதிகமாக இருக்கும். அந்த வருஷம் இறந்து போயிட்டாருன்னா சரி அந்த ஆமாம் அந்த மாவட்ட மாநாடு நடக்கும்போது அவங்க பேரில் அரங்கம் வச்சு ஃபோட்டோலாம் வச்சு பண்ணுவாங்க. மதுரையில் இவங்க பொதுக்குழு கூட்டுறாங்க. சஜி அரங்கன்னு வைக்க வேண்டியது தானே? இவங்களுக்கு இதெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்களே. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. இது என்ன தெரியுமா? அந்த ஒரு மாபெரும் தலைவர் இருக்கிறாருல ஆதவ அர்ஜுனா, அவர் காரில் அப்படியே போகிறார் தலைவர். நம்ம கூட இந்த கார் கதை தான் அதை சொல்கிறான்னு பார்த்தா உள்ள எம்ஜிஆர் பாட்டு ஒலிக்குது. கூட வந்துக்கிறார் போல தெரியுது. கையை நீட்டி வெளியே அப்படி பண்ணுகிறாரு. அப்போ ஒருத்தர் டிரைவர் சொல்கிறான், தலைவரே நம்ம ஆளை அடிச்சிட்டான் அப்படின்னு. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறான்னு. அவன் ஏரியாக்கே காரை விடு அப்படின்னா தலைவர். டேய் இது பிகில் படத்தில் வர்றதில்ல அப்படின்னு. இவர் வந்து பெரிய இந்த நீ யார், நீ தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர், என்ன பேசணும், என்னையா அரசாங்கம் நடத்துகிறீங்க? ஒரு அமைச்சர் அவர் துறையில் அந்த டிஎன்பிசியில் நடத்த வேண்டிய இதை நீ தனியாக நடத்துகிற. அதில் 10 ரூபா நோட்டு கிழிச்சு அந்த நம்பரை கொடுத்துருவேன். பணம் கொடுத்தா பாஸ் பண்ணுற வைக்கிற வேலைலாம் பண்ணிக்கிற. ஆதாரப்பூர்வமாக ஈடி கொடுக்குது. அதுக்கு நடவடிக்கைன்னா சமுதாயத்தில் பெரிய ஆள், நாங்கள் தீர ஆராய்ந்து விசாரித்த பிறகு எடுப்போன்றீங்க. கோர்ட்டு கூப்பிட்டு நீ தனியாக கோர்ட்டு நடத்துறியா? போடியா எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம்னா அதை எலாபரேட் பண்ணி பெருசாக சொல்லணுமா வேணாவா? கண்டிப்பாக. கார் அப்படியே போய் நேகுது. எம்ஜிஆர் பாட்டு பாடுது. தலைவர் கையை வெளியே அப்படி வச்சுனுக்கிறாரு. தலைவரே நம்ம ஆள் அடிச்சிட்டானோன்னா இவர் பிகில் படத்தை பற்றி சொல்லுங்கிறாருங்க. ஆமாம், இவர்கள் அவ்வளோதான் லெவலு. நான் சொன்னேன், நான் போட்டேன் ரேஞ்சோட சரி, நான் போட்டேன். இவங்களுக்கு எது கஷ்டம், எங்கேயா போய் எழுதி வாங்கிட்டு வரணும். நானே போட்டேன். தலைவரே ஆதவ அர்ஜுனா அவர்களே அடுத்த மேடையில் பீஸ்ட் படத்தை பற்றி பேசுங்க. தலைவர் அப்படியே கிளம்புறாரு, மாட்டுறாரு, அப்படின்னு பிடிக்கிறாரு. என்னது ஃபைட்டர் ஜெட்டு அப்படியே கிளம்புறாரு. சல்லுன்னு பாகிஸ்தான் போகிறாப்புல. அங்கே இறங்குறாப்புல. இறங்கினோன்னா டோக்கன் எவ்வளோ? 50 ரூபா வாங்கிக்கிறாப்புல. நேராக போய் தீவிரவாதியை பிடிக்கிறாரு. கொண்டு வந்து ஏற்றிக்கிறாப்புல. வெளியே வரும்போது டோக்கனை கொடுத்துட்டு 50 ரூபா கொடுத்துட்டு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு நேராக வராப்புல. இந்தியாவுக்கு வந்துடுறாரு. எதிரில் ஒரு ஃப்ளைட் வருது. இருங்க இன்னும் இப்போ தான் வானத்தில் தாங்க இருக்கிறாரு. அப்படியே வரும்போது எதிரில் ஃப்ளைட் வருது. நம்ம ஊரில் டவுன் பஸ்ஸில் பேசுவாங்கல்ல, நான் டியூட்டி 6:02 முடிக்க போகிறேன், நீயே இப்போ தான் 2:10 வந்தேன், இதை போயின்னுக்கிறேன், சரி பார்ப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ரஃபேல் ஒரு கோலமாக வித்த ஒரு டைரக்டரு ஃப்ளைட்டு முதல்ல இப்படி வராது. இந்த டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொன்று இவன் ஒரு 1000 கிலோமீட்டர் வேகம், இவன் ஒரு 1000 கிலோமீட்டர் வேகம். நீங்கள் பார்க்க கூட முடியாது, விசுக்குன்னு போயிடும். 1000 கிலோமீட்டர் வேகத்துக்கு அந்த பார்த்து நம்ம மூளைக்கு போகிறதுக்குள்ள பறவை வந்து விமானம் இன்ஜினில் அடிப்படுதில்ல, அதையும் பைலட்டுகளால் தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் விமானம் போகிற வேகம், பறவை எதிரில் வர வேகம். இது வந்து ஏதோ மைக்ரோ செகண்டில் நடக்குமா, ஒரு 6 செகண்டு 5 செகண்டுக்குள்ளே. இது பறவை வருது, நம்ம அதை தவிர்க்கணும், கொஞ்சம் மேலே கீழே போகணும் அப்படின்னு நம்ம மூளைக்கு பறவை வருதுன்ற அது இது போய் அது எண்ணத்தில் உருவாகிறதுக்கு 5 செகண்ட் மேலே ஆகுமா. அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு நம்ம செயல்படுறதுக்கு 8-10 செகண்ட் ஆகுமா. அப்போ இது 6 செகண்டில் முடிஞ்சிடும். ஃப்ளைட் எதிரில் வருதான், ரஃபேல் அப்படின்றாராம். ஏய் கோலமாவு, இதுதான் கதை. இதில் நட்சார் பாருங்க, எம்ஜிஆர்ட்ட பண்ண முடியுமா? அங்கே வா, அதே எப்படி பண்ண முடியும்? ரஃபேல் ஃப்ளைட்டு தெரியுமா உனக்கு? யாரா டைரக்டர், நீ அறிவு இல்லை உனக்கு அப்படின்னு திட்டிருப்பாப்புல. சிவாஜி கணேசன் கூட நம்ப மாட்டார். இதுங்கெல்லாம் என்ன டைரக்டர் என்ன சொல்கிறோம், சார் அப்படின்னுங்க சார், அப்படின்னா பில்டிங் மேலே இருக்கிறீங்க சார், 100 அடுக்கு பில்டிங் மேலே அப்படின்னுங்க சார், ரைட்டு. அப்புறம் கீழே குதிக்கிறீங்க சார், மற்றெல்லாம் நாங்கள் விஎஃப்எக்ஸில் பார்த்துறோம் சார், கீழே வந்து அப்படியே லேண்ட் ஆகி நிற்கிறீங்க சார், அது கூட நீங்கள் இதில் இல்லை சார், ஒரு கார் டாப் மேலே நிற்கிறீங்க சார். டேய் 100 மாடியிலேருந்து நாங்கள் கார் டாப் மேலே குதிச்சா என்னடா ஆகும்? ஒன்றாவா சார், கார் டாப் மட்டும் உள்ளே போயிடும். அப்படியே ஒரு ரோல் வச்சு கீழே குதிக்கிறீங்க சார், 50 பேர் வந்து அடிக்கிறாங்க, டிப்புன்னு அடிக்கிறீங்க, 50 பேர் பறங்குறான். நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது. இப்படி கூட இப்படிதானே எடுத்துனுக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி திரைப்பட வசனமாக மாறுது. அதனால் இது அந்த மாதிரி வந்த ஒருத்தர், இவருக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? இவர் இவருடைய லெவல் தான் கட்சியுடைய தேர்தல் பரப்புரை செய்யலை. அவருக்கு என்ன பிகில் படம், பீஸ்ட் படம், இதை பற்றி அவர் பேசுகிறார். அடுத்து இந்த படம் சொல்லுவார். இந்த படம் சச்சின் காதலியை எப்படி கரம் பிடித்தார். தலைவர் அந்த இடத்துல என்ன பண்ணார் தெரியுமா? இவர் இருக்கிறாரு நம்ம புஷி ஆனந்த், தலைவருடைய சோக வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? என்ன அன்றொரு நாள்
அப்படியே சுத்தம். தலைவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் வந்து எதிராளியுடைய பையன் திரைப்படத்தை பற்றி பேச. ஆமாம், அவனை சுட்டு கொண்டார். அதனால அந்த வில்ல என்ன பண்ணானா, அவர் வீட்டில் வந்து தலைவர் பொண்டாட்டி, தலைவரை அவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க, யோ கம்முன்னு கேளு, சினிமாவில் சுட்டு கொண்டாப்புல. அதுக்கு பிறகும் தலைவர் வந்து நாட்டுக்கு உடனே இவர் இன்னொருத்தர் யார், நம்ம ராஜ்மோகன். தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா, இதோ வருகிறார் ஜீப்பில் ஏறி கொண்டு என்ன பாட்டது, அர்ஜுனர் வில்லு அடிதடிகள்னு, திரிஷா அந்நியார் திரிஷாவை காப்பாற்றுகிறார் அப்படின்னும். இதுக்கு ஏயா கட்சி நடத்துறீங்க? சினிமாவையும் இதையும் கொண்டு வந்து பொறுத்துறான்னா இவங்க எந்த அளவுக்கு அந்த இளைஞர்களை எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேவலமாக நினச்சா இதை பேசுவாங்க. உனக்கு தேவை கை தட்டினா ஏதாவது பேசிட்டு போயா, அவங்கள ஏமாத்துற. இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனை இருக்குது, போதை மருந்து இருக்குது. இன்னைக்கு ஸ்கூலில் இது பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் என்கிட்ட போட்டு கேட்குறாரு, ஏன்பா ஸ்கூல் பையனுக்கு கஞ்சா எங்கே விற்குதுன்னு தெரியுது, போலீஸுக்கு தெரியலையான்னு கேட்குறாங்க. அப்போ போலீஸோட ஸ்கூல் பையன் நாலேஜ் ஜாஸ்தியான்னு கேட்குறாரு. ஒருத்தர் எனக்கு போட்டு கேட்டிருக்காரு, நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நீ பேசினா தான் அந்த பசங்க இதில் போய் சேர்ந்து கஞ்சாவை விட்டு விலகி இருங்கள், மதுவை விட்டு விலகி இருங்கள் அப்படின்னாப்பா. தலைவரை நம்ம தலைவரே கொண்டு போய் 6000 கோடிக்கு விற்றுட்டு வந்து பாட்டு பாடினார் தெரியுமா, அது வேறையா, இதுக்கு தான் இந்த லட்சணத்தில் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவர்களே தயார்படுத்தணும். கேட்டால் அவர்களுக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறாங்களாம். அப்போ ஆப்ட் ஹவுஸில் போட்டு யோகி பாபு மாதிரி முடி வச்சுக்கோ அப்படி இப்படின்னு பண்ணிட்டு போ வந்து பல காமெடிகள் அரங்கேறி இருக்கு இந்த தேர்தல் நேரத்தில். நீங்கள் சொன்ன போல் காங்கிரஸ் திமுக எல்லாமே எதிர்பார்க்குற முடிவு திமுகவுக்கு சாதகமாக அமையுமா இல்லை தாவேக்காக போகிறாங்களா? கெஞ்சி கூத்தாடி திமுகவுக்கு சாதகமாக அமையும். நிச்சயமாக திமுக இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக முத்தலிப்பு சார் வந்து சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அவங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. அதே போல் வந்து விஜய் ரசிகர் வந்து உன்னிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏதோ நம்ம வந்து அரசியல் பேசுறதுக்காக இல்லை, அரசியலில் நடக்கக்கூடிய நையாண்டி சம்பவங்கள் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அருமையாக எதிர்காலத்தை சிந்தித்தால் அவர்கள் என் விஜய் ரசிகர்களாக இருக்க போகிறார்கள். நிச்சயமாக விஜய் ரசிகராக இருக்கலாம், இந்த மாதிரி வெறித்தனமாக இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக வந்து விசில் ஊதுவாங்க அவர் அனுப்புறதுக்காக. ட்ரெயின் கிளம்பும் போது விசில் ஊதுவாங்கல்ல, ஆமாம், அந்த விசிலாக நம்ம பொறுத்துறது பார்ப்போம். நன்றி சார்.